மாட்டிக்கிட்ட பங்கு. இனிமே நீ என்ன சொன்னாலும் சபையில உன் பேச்சு எடுபடாது. இந்த விவேக் சொல்லுவாப்புல, மன்னர் பரம்பரை மன்னாதி பரம்பரை பேச்சாடா பேசுனா கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேச கடைசியில மாவுக்கட்டு பரம்பரையா இருப்பார்ல. ஆனா அவர் இதுலயாவது ஒரு ஸ்ட்ரா உள்ள போற அளவுக்கு ஒரு ஓட்ட இருக்கு. ஆனா இங்க ஆதவர்ச்சனா பேசின பேச்சுக்கு மண்டையை சுத்தி ஸ்ட்ரா கூட போட முடியாத அளவுக்கு பேண்டேஜாலேயே பூந்து விளையாண்டுருக்காங்கன்னு வைக்கல, போறதுக்கு இடம் இல்லையா, அந்த அளவுக்கு அடி அடின்னு போட்டு அடிச்சிருக்காங்க. ஆதவர்ச்சனா வாயில ஆற முடியாத அளவுக்கு ஒரு காயத்தை அவராகவே ஏற்படுத்தியிருக்காப்புல. சும்மா இருந்திருக்கலாம். ஆனா எவன் வாய் தான் சும்மா கிடக்குது. எதையாச்சும் ஒன்று சொல்லிவிடுவோம். நம்மளும் எப்பதான் பெரிய ஆள் ஆகுறது, நம்ம பேச்சு எப்பதான் வெளியில பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி எதையாச்சும் ஒண்ண கிளப்பி விட்டுறாங்கன்னு வைங்கள. இப்போ கூட அந்த பேச்ச கூட நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதை சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்டாப்புல பத்தீங்களா, அதுல தான் மனுஷன் மாட்டிக்கினாப்புல. அதுல நிறைய சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அது அவர் சொன்னது அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது என்னுடைய இயல்பை மீறி பேசின பேச்சு, அது எனக்கே தெரியுது, அதை நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு நான் மனசால மன்னிப்பு கேட்கிறேன். இயல்பை மீறி அப்படின்னா ஏதாச்சும் சாப்பிட்டு இருந்தீங்களா என்ன? இல்லப்பா, அந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு மனுஷன் இயல்பை மீறுவேன். அதான் தன் நிலை கொள்ளாம தள்ளாடுறாங்க பத்தியெல்லாம், அப்பத்தான் அவனையும் மீறி பல விஷயங்கள் உள்ள இருந்து வெளியில வரும். அப்படி ஏதாச்சும் உள்ள தனியா ஏதாச்சும் பாட்டி பள்ளிந்தீங்களான்னு. ஆனா பாவம், உண்மையிலேயே தாவேகா தலைவரோட நிலைமையை நினைச்சோம்னா சிரிப்பாக வருது. மனுஷன் எப்படித்தான் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒப்பேத்திக்கிட்டு இருக்காப்புலன்னு தெரியல. ஆனா நம்புறாருப்பா. ஆனா இப்ப கூப்பிட்டுருக்காரு, கூப்பிட்டு இவரை கூப்பிடல, இவரை என்கிட்ட கூட்டிட்டு வந்தவன் எவன், அவனைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு அவனை தேடிக்கிட்டு இருக்காப்புலையா. அதாவது தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கிய, இப்படி தடி மாடு மாதிரி பேசி வச்சிருக்கிய, உன்னையெல்லாம் ஒரு அரசியல் பெரிய ஆளுன்னு நினைச்சு உன்னைய கூட கூட்டிட்டு வந்து நான் அப்படியே தமிழ்நாட்டை ஆண்டுட்டாலும் அப்படின்ற ரேஞ்சில் தான் அவர் புலம்பிட்டு. இவங்க பண்ண தப்புக்கு அவரு போய் காலில் விழுக வேண்டியதா இருக்கு. பார்த்துருவோமா? சக்கரை நோய் இருக்கா? கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆனந்தமா இருக்கீங்களேன்னு யாராவது கேட்டா அடிச்சு சொல்லுங்க, என்கிட்ட டயா பூஸ்டர் இருக்குன்னு. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. ஆதவர்ச்சனாவுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நினப்பு ஒண்ணு இருக்குதான். இதை நான் சொல்லலப்பா, அவங்க ஆளுகளே சொல்றாங்க. தான் மட்டும்தான் அரசியல் ஔவையாரு, மற்றவங்கெல்லாம் அரசியல் கூவாரு. தட் இன்க்ளூட்ஸ் தாவேகா தலைவர். நம்ம இல்லைன்னா தாவேகால ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குமா? நம்மளை இல்லாம இவங்க தேர்தலை நடத்திதான் முடியுமா? என்ன அரசியல் ஆவணா தெரியுமா அவருக்கு? எல்லாம் நான் தான் என்றதெல்லாம் தூக்கி போட்டாரு எங்க முதலாளின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு நினைப்பு. அது ஆதவர்ச்சனா இல்ல அப்படின்னா தாவேகா 2026 எலெக்ஷன்ல என்ட்ரியே ஆவாது, எக்ஸிட்டுக்கு ஆயிடும் என்ட்ரிக்கு போகும்போது அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்குது. அந்த திமிர்ல பேசின பேச்சு தான் இந்த பேச்சு. ஐயா எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறார். ஐயா ஸ்டாலின் இருக்காரு, ஐயா பழனிசாமி இருக்காரு, இவங்க பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க, ஐயா வைகோ இருக்காரு, ஐயா சீமான் இருக்காரு, எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு யாரையாச்சும் மரியாதை குறைவா பேசியிருக்காங்களா? அது உள்ளுக்குள்ள யாரு என்ன வேணாலும் பேசிப்பாங்க, அது வேற. வெளியில ஒரு பொது வெளியில யாரையாச்சும் இது வரைக்கும் மரியாதை குறைவா பேசியிருக்காங்களா? உண்மையிலே அவர் விஜய் இப்ப அந்த என்ன காமெடி நடக்கும்னா கேட்ப, அந்த வடிவேல சீட்டு கட்டு சொல்வார்ல, இதை எடுத்து ஏன் போடுற, இதை உள்ள வைக்கி அப்படின்னு சொல்லி கடைசியில அவன் தலையில துண்டா போட்டு கிளம்பிடுவார்ல வடிவேலன்னு. கட்டுல எத்தனை சீட்டுனாலும் தெரியுமா உனக்கு? அந்த ரேஞ்சில் தான் இப்ப தாவேகா கட்சி இருக்குது. ஆதவர்ச்சனாவை அரசியல் ஆளகொண்டா அப்படின்னு நினைச்சு உள்ள தூக்கி கொண்டாந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாம வச்ச இடத்துல ஒரு பொறுப்பையும் தூக்கி தலையில போட்டாங்க. ஆனா அவரை கூட்டிட்டு வந்து பொறுப்புல வச்சதுக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு விட்டாங்கன்னு வைங்கள. உண்மையிலேயே
ஒருவேளை ஆதவ அர்ஜுனா தாவேக்காவுக்கு உள்ள தலையை நீட்டாம இருந்திருந்தா இந்நேரம் தாவேக்கா ஒருவேளை அதிமுக கூட போனாலும் போயிருக்கலாம். ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும். இவர் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல ஆதவ அர்ஜுனா, அது எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளு, அவரை நம்பி எவனாவது கூட்டணி வைப்பானா, அண்ணாமலை இருந்தாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை தூக்கி எடப்பாடியை இறங்கியிருக்காப்புல. ஆனா கட்சி அங்க இவர் விஜய் அவரு அந்த மாநாட்டிலே சொன்னாப்புல, விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொன்னாப்புல, நான் கூட்டணி ஆட்சி தான் வைக்க போறேன், கூட்டணி வச்சுதான் தேர்தல், நான் ஓப்பன், என் கையை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், தயவு செய்து கொஞ்சம் கட்டியா பிடிச்சிக்கங்க, கூட்டணிக்கும் ஓப்பனு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு ஓப்பனா சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. ஆனா ஒருத்தர் அவரை நம்பி இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டெவலப்டு கட்சி இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒன்று போய் கை கொடுத்துருக்கா? நம்ம போயிட்டு இதை எங்களுக்குள்ள உட்காந்து பேசலாமா? முதல்ல அந்த அறிவு, அடிப்படை அறிவு நமக்கு வேண்டாம். நம்ம கிட்ட எத்தனை பேர் லயன் கட்டி நிக்கிறாங்க, முதல்ல அதை சொல்லுங்க. எவ்வளவு பேர் கூட்டணிக்காக நிக்கிறாங்க? நம்ம போயிட்டு அவங்க கட்சியெல்லாம் வந்து அவங்க ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க. அது நல்லதோ கெட்டதோ அவமானமோ ஏதோ ஒன்று, ஏதோ பட் ஆனால் கூட்டணின்னு ஒன்று வச்சுட்டாங்கல்ல. நம்ம என்ன பண்ணோம்? இது வரைக்கும் தட்டு தடுமாறி எந்திரிச்சு வலிக்கு தான் விழுந்துக்கிட்டு கிடக்குறான். அதாவது உள்ளுக்குள்ள போறப்ப ஒவ்வொரு முறையும் அவரை ஏமாத்துறாங்க தவேக தலைவரை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நமக்கு இந்த அரசியல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ தானே ஃப்ரெஷரு, அதனால ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களை வச்சு இந்த கம்பெனியை ரன் பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைச்சாலும் அவர் எடுத்த ஆளு அதை விட தத்தியா இருக்கு. அதுக்கு அவரே எவ்வளோ பரவாயில்ல, உங்களையெல்லாம் நம்பினதுக்கு பேசாம என்னைய நம்பி நான் இறங்கி ஏதாவது பேசியிருந்தேன்னா 1 2 ஏதாச்சும் ஓகே ஆயிருக்கும், ஒர்க் அவுட் ஆகிருக்கும். உங்களை வச்சு ஒன்னத்துக்கு இந்த உண்மையில இந்த ஃப்ரெண்ட்ஸு படத்துல இந்த அப்ரண்டிஸா போவாங்கல்ல இவர் விஜயும் சூர்யாவும், அதே மாதிரிதான் இப்ப கிட்டத்தட்ட புஷி ஆனந்தும் இவர் ஆதவ அர்ஜுனாவும் அதே நிலைமை தான். இவங்களை எந்த வேலையும் பார்க்காம பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு ஒரு, இவங்களுக்காக தனி ஒரு துறைய அவர் திறந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. இவங்களை பேச மட்டும் விட்டுறாதீங்கடா, அந்த ரேஞ்சில் தான் சார் இருக்கு. அட்லீஸ்ட் அவர் அப்படி சொல்றாப்புல இல்ல, இவராவது ஆதவர்ஜனாவது புதுசு, அதாவது புதுசுன்னா ஓகே, நமக்கு எப்போ ஆதவர்ஜனாவை தெரியும், விசிகாலேருந்து வெளியில வரும்போது தெரியும். அது வரைக்கும் ஆதவர்ஜனாலும் ஒரு ஆளை நம்ம யாருக்காச்சும் அடையாளம் தெரியுமா? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேணா 1 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா புஷி ஆனந்த் ஐயாவை ரசிகர் மன்றத்திலேருந்தே நமக்கு தெரியும். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாம், யோ இப்படிலாம் பேசாதையா, தப்பு, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, உள்ள பேசுறதோட வச்சுக்கணும், வெளியில எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அப்படியாவது சொல்லி தொலைஞ்சிருக்கு. ஆனா அவரும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே பேசாம போறாப்புல. இதுல வேற அந்த மன்னிப்பு கருதத்தில் தனிப்பட்ட முறையில நீங்களும் புஷி ஆனது ஏதாச்சும் புதருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களா என்ன? தனிப்பட்ட முறையில நீங்க பேசுனதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறேன், அவ்வளவு பேர் செல்போனை தூக்கிட்டு வர்றான்றது நல்லாவே தெரியுது. அதுல அந்த ராஜன் நட வேற, அந்த நடையில உட்கார்ந்துக்கிட்டு நக்கலா உட்கார்ந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க வேண்டியது தெரிஞ்சே பேசுனது. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை எடுத்து அவங்களே போட்டதா ஒரு தகவல். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்குல்ல, அவங்க தான் இந்த வேலையை பார்த்தது. ஆதவர்ஜனாவை ப்ரமோட் பண்ணலாம். ஆதவர்ஜனா விசிகாலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சாருன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். யார் யார் கூட எவ்வளவு தூரம் டீல் பேச போனாரு, இது அத்தனையும் எல்லாருக்கும். இங்க ஒளிவு மறைவுக்கெல்லாம் வேலையே இல்லை, ஓடினதுதான் ஊரே பார்த்துச்சே, நம்ம கதை தான் ஊருக்கே தெரியும். இதுல என்ன ரகசியம் கிடக்கு? அதுல அவர் பேசுனதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம தாவேக்கால வேற ஆள் கிடைக்கல. உண்மை அதுதான், ஒண்ணு இல்ல. இப்ப இவ்வளவு தூரம் அரசியல் பேசுறாங்கள, கூட்டணிக்கு எடப்பாடி நம்பி அவனாச்சும் வருவானாட்டு. நம்மளால முதல்ல மாவட்ட செயலாளர் போட முடிஞ்சா? இல்ல யோசிக்கல, நம்மளால மாவட்ட செயலாளர் போட முடிஞ்சுச்சா? இந்த லட்சணத்துல 234 கேண்டிடேட்டுக்கு இப்ப நம்ம எங்க போறது? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் எப்படி சமாளிப்பாரு யோசிச்சு பாருங்க. அவர் சம்பாதிச்ச அத்தனையும் விட்டுட்டு போறதுக்காகத்தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க. இதுல இவங்க பண்ண வேலைக்கு அவர் விஜய் போயிட்டு போனை போட்டு புலம்ப வேண்டிய ஒரு நிலைமை. தப்பு, சாரி. ஏன்னா அவர் மாட்டுக்கு செவனேன்னு தானே இருந்தார். அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்கலாம்,
எடப்பாடி நம்ம கிட்ட வந்திருந்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு கான்பிடென்ட், ஏதோ உண்மையோ பொய்யோ, கண்டிப்பா பொய் தான். நமக்கு 50% ஓட்டேஜ் இருக்கு, 65% இருக்கு. நம்ம படுத்துக்கிட்டு இல்ல, குழிக்குள்ள உட்கார்ந்து கூட நம்ம வந்து தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்பிக்கை அவருக்கு தனியா எடுத்து தடவிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுலயாச்சும் ஒண்ணு அட்லீஸ்ட் இதுல ஹைப்பாக ஆகும்ல. அதிமுக பாருங்க, தேவையில்லாம பாசக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பாலும் கணத்துல விழுந்துருச்சு. நம்ம கூட வந்திருந்தா தப்பிச்சிருந்திருக்கலாம். ஏன் போனா போதுன்னு சொல்லி ஐயா எடப்பாடியாருக்கு துணை முதல்வர் பதவியையாவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட பேசியிருந்தா பரவாயில்ல. இவங்க பேசின பேச்சுக்கு அவர், ஆனா எடப்பாடியார் உண்மையில இந்த இடத்துல கொஞ்சம் மெச்சூரிட்டி தான், அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவர் சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பேச்சாங்க, அவன் என்னென்னமோ நம்மளை பத்தி பேசுறேன், ஆஃப்டர் ஆல் கூட்டணி தானே, விடுங்க விடுங்க, சின்ன பையன் அப்படித்தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டதாகவும் ஒரு தகவல் 2 பேருக்கு இடையில. ஆனா வெளியில கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆமா அவர் போன் போட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னா அந்த தலைவருக்கு அசிங்கம். அதுக்கப்புறம் இங்க உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் ஏதோ வச்சு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்கன்னு வைங்கள. 2 பேரும் சேர்ந்தாப்புல இன்னமும் ஓர் அணியில தான்ப்பா இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு அப்படின்றது வெளியில வந்தாலும் வந்துடும். அப்படி வரலனாலும் இப்படிப்பட்ட உண்மையில அது தனிப்பட்ட முறையில பேசுறதுக்குமே வந்து ஒரு தலைவருக்கு ஒரு பக்குவம் வேணும். ஆனா அந்த பக்குவம்லாம் இருக்கு, பாலிடிக்ஸ் தான் இருக்க மாட்டேங்குது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சிருக்காங்க. ஆனா இதே நிலைமை போச்சுன்னா போதும் போதும், இன்னும் 10 மாசம் தான் இருக்கு. இப்பயே எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டாயின்னு வைக்கல, எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு தன்னை முன்னிலைப்படுத்தணும். ஏன்னா அதுலயுமே அவர் சொல்றாப்புல, அந்த கடிதம் எழுதினாப்புல அதுல அழகா சொல்றாப்புல, ஒரு ஆக்கமான ஒரு நேர்மையான ஒரு உண்மையான அரசியலை முன்னெடுத்து ஒரு புதிய பாதையில மக்கள் அழைச்சிட்டு போகணும். கட்சி உங்களோடது கிடையாது, முதல்ல அதுதான், அதை அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. அதுக்கான தலைவர் நிறுவனர் இது அத்தனையுமே விஜய் தான். இவரு விஜய வந்து தன்னோட பினாமியா நினைச்சுக்கிட்டாப்புல போல, ஆலவ அர்ஜுனா தன்னைக்காக ஒரு கட்சியாளர் அப்படித்தாப்ப அவரோட பேச்சு இருக்குது. இப்படி நிறைய பண்ணியிருக்காரு. அவரு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஆனா இங்கேருந்து வரட்டுனா அடுத்து எங்க போவாரு? ஒருவேளை பிகே கட்சிக்கு போயிட்டு பீகார்ல செட்டில் ஆனாலும் ஆயிடலாம். ஆனா அங்கேயே அவர் ஆதரவை விட 1000 மடங்கு கேடியது 1% ஓட்டை வச்சுக்கிட்டு இந்தியா பூரா ஏமாத்திக்கிட்டு இருக்கு. நான் பெரிய ஆளு, என்னால எதையும் மாற்ற முடியும், இதை அப்படியே இந்த பரிய குதிரையாக்குவேன், நிறைய பரியாக்குவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய டயலாக்கெல்லாம் எல்லாம் நம்புறாங்க சார், நம்புறாங்க. இந்த பிதாமகன்ல சூர்யா கேட்பாரு, நானும் கத்தி கத்தி பாக்குறேன், ஒருத்தர் ஏமாற மாட்டேங்கிறான், எப்படா உன்னைய பார்த்து ஏமாறுறாங்க, எல்லாம் மூஞ்சி சார், மக்கள் என்னை நம்புறாங்கோ அப்படின்ற மாதிரி. ஓ தமிழை தப்பு தப்பா பேச நம்புறாங்களா மாதிரி இவங்களோட இதெல்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல உண்மையிலேயே விஜயும் மனசு வருத்தப்பட்டிருக்காரு, ஏன்டா இவனை வேலைக்கு வச்சோம்ட்டு. அந்த பக்கம் ஏன்னா இப்ப ஐயா எடப்பாடி மேல என்ன காண்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். விசிகால இருந்து துரத்தி விட்ட உடனே அவர் ஓடி போய் அடைக்கலமாக நினைச்சது அதிமுக கிட்ட தான். ஆனா அவங்க மேலே கீழையும் பார்த்துக்கிட்டு போனஃபைடு சரியில்லை, உன்னையெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு எந்நேரமும் திக்கு திக்கிட்டுல உட்கார்ந்து இருக்க முடியாது, வேணா கொஞ்ச நாள் இது உன் நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஏன்னா அவர் இப்போ என்ன இவர் ஆதவர் என்ன பண்ணிட்டாப்புல, போன உடனேயே அத்தனை பேர் என் பேச்சை கேட்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பதவி இருந்தா கூட இல்லவா, உண்மையிலே அவரோட டிமாண்டே அப்படித்தான் இருந்துச்சா. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இப்ப அவரை பத்தி ஆதவர்ஜனா பத்தி தான் அவர் ஃபேமிலில இருந்தே போறாங்க, பொண்டாட்டி சம்பாத்தியத்துல இருக்கிற பைய உனக்கு இவ்வளவு சவுடால சொந்தமா சம்பாதிச்ச நீ எல்லாம் என்னென்ன பண்ணுவ, இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க விஜய் சார் இப்ப எல்லாரும் சொல்றாங்க. பார்ப்போம், விஜய் எடுக்க போற முடிவு தான். பட் இதனால விஜயோட முதலமைச்சர் கனவுக்கு ஒன்றும் பாதிப்பெல்லாம் கிடையாது. அவர் அதுக்கான ட்ரையல்ல தான் இருக்காப்புல, எப்படி படிக்கணும், எப்படி வாக் பண்ணணும், அந்த பதவி ஏற்கிறப்ப வந்து என்ன ஸ்டைல்ல ஏற்கணும், அந்த கனவுல அவர் இருக்காரு. அந்த கனவுலையே அவரை வச்சிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது. இதுக்கெல்லாம் வந்து விஜய் தான் வந்து இறங்கி தானே, இதுக்கப்புறம் இவங்களெல்லாம் நம்பாம எதுவாக இருந்தாலும் அவர் மேற்பார்வையில நடந்துச்சுன்னா ஏதோ கொஞ்சம் டீசெண்டா இருக்கலாம் இந்த பாலிடிக்ஸ்ல. அவர் என்ன பண்ண போறாரு, என்ன முடிவெடுக்க போறாருன்ட்டு இதுக்கப்புறம் தான். ஆனா இந்த மன்னிப்பு கடிதமே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான், ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க.
ஆப்போசிட் கட்சியிலையும் சரி அவர் கட்சியிலையும் சரி ஒரே மாதிரி மிதிச்சிருக்காங்க. எப்படி நீ இப்படி பேச போச்சுட்டு. அதனால தான் அந்த மன்னிப்பு கடிதமே வந்திருக்கு. இதுக்கப்புறம் அநேகமா ஆதவ அர்ஜுனா ரொம்ப ஆக்டிவா தாவேக்கால இருக்கிறது. ஏன்னா அவரை நம்பி சில விஷயங்களை கொடுக்குறது. ஏன்னா இப்ப அவர் தானே தேர்தல் அந்த மேலாண்மை பிரிவோட ரெஸ்பான்ஸ் அந்த பூராமே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இனிமேலும் இவங்க கண்ட்ரோல் விடலாமா வேண்டாமா அப்படின்றது எல்லாம் டிஸ்கஷன் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா போனா தனியா போக மாட்டாரு. புஷி ஆனந்தையும் சேர்த்து பொத்துனாப்புல கூட்டிட்டு போயிடுவாப்புல. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்.